வணக்கம் நண்பர்களே. விஜய் பேசக்கூடிய இந்த காணொளி காட்சியை ஒரு முறை பார்த்து விட்டு போங்க. ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளவு? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளவு? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசுலாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? விஜய் கேட்கக்கூடிய கேள்வி ஒவ்வொன்றும் சரியானதுங்க. ஆட்சியில இருக்கக்கூடியவங்களும் இதற்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களும் அவங்களுடைய சொத்து மதிப்பை துல்லியமாக சொல்ல முடியுமா? அவங்களால ஆட்சியில இருக்கும்போது இவ்வளவு சொத்து, ஆட்சியில இல்லாத போது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு சொத்து இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமாங்க? தைரியமா முடியாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு, ஒரு சிலர் இன்னும் படிப்புக்கேற்ற வேலை இல்லாம, ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு வறுமையில சிக்கிக்கொண்டு உயிர் விட்டவங்களும், ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடியவங்களும் இன்றும் இந்த சமுதாயத்துல இந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? ஆனா நம்ம ஓட்டு போட்டவங்க, ஆட்சியில இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள், பல தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்துக்களை சேகரிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. பல தொழில்களை தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க பேர்கள்ல இருக்குது. மக்களை யோசித்து பார்க்க மாட்டாங்களே. மக்களும் சிந்திக்கிறது இல்லை. அவங்க 10,000 தரேன், 5,000 தரேன், 2,000 தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன செஞ்சிடும்? ஓட்டை போட்டுறோம். ஓட்டை போட்டுட்டு பின்னால வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால மக்கள் நம்ம தான் சிந்திக்கணுங்க. புதியவரை அமர்த்துவோம். எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர போறாங்க, என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் நாட்டை வளர்ச்சி பாதையில் எப்படி கொண்டு செல்ல போறாங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போக்க போறாங்க, எல்லோருக்கும் தொழிலை எப்படி ஏற்படுத்தி தர போறாங்க அப்படிங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி செயல்படக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டை வழங்கி அவங்களை வெற்றி பெற வைக்கணுங்க. ஒரு முறை மாற்றத்தை ஏற்படுத்தி பார்க்கணும். பதவியை கொடுக்காம நம்ம எதுவும் பேசக்கூடாது. கொடுத்து அதன் மூலம் நம் பயன் பெற்ற பிறகு அவங்க செய்யக்கூடிய செயல்களை பத்தி நம்ம அப்புறம் தாங்க பேசணும். வருகிற 2026 தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மக்கள் சிந்தித்து விஜய் அவர்களுக்கே நம்முடைய வாக்கினை வழங்குவோம். வெற்றி பெற வைப்போம். வாழ்க.